வீனஸ் சென்ற விண்கலம் 1970ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் நாள் வரலாற்றில் முதல் முறையாக வேறொரு கிரகத்திலிருந்து பூமிக்கு தரவுகளை அனுப்பிய சோவியத் யூனியனின் வெனேரா 7 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. 1960 மற்றும் 1970களில் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் ஸ்பேஸ் ரேஸ் எனப்படும் விண்வெளி போட்டியில் ஈடுபட்டிருந்தன. அமெரிக்கா சந்திரனை முதலில் சென்றடைந்த நிலையில் சோவியத் யூனியன் வேற்று கிரகங்களின் ஆய்வில் முன்னிலை பெற விரும்பியது. இதையடுத்து 1961 முதல் வெனேரா திட்டம் மூலம் வீனஸ் கிரகம் குறித்த ஆய்வுக்காக பல்வேறு விண்கலங்களை சோவியத் யூனியன் அனுப்பியது. இதில் வெனேரா 1, வெனேரா 4 போன்றவை ஓரளவு தரவுகளை அளித்தாலும் கிரகத்தின் மேற்பரப்பிலிருந்து முழுமையான தரவுகளை அந்த விண்கலங்களால் அனுப்ப முடியவில்லை. இதையடுத்து அவற்றில் இருந்த பிழைகளை திருத்தி வெனேரா 7 உருவாக்கப்பட்டது. 1180 கிலோ எடையுடைய வலுவான உலோக கேப்சியூலாக இது உருவாக்கப்பட்டது. வீனஸின் 475 டிகிரி சென்டிகிரேட் வரையிலான கடும் வெப்பத்தை தாங்கும் வகையில் வெனேரா 7 வடிவமைக்கப்பட்டது. வளிமண்டலத்தில் நுழையும் போது இறங்கும் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பாராசூட் ரேடியோ அலைகள் மூலம் சிக்கலற்ற முறையில் தரவுகளை பூமிக்கு அனுப்பும் திறன் ஆகியவற்றுடன் உருவாக்கப்பட்ட வெனேரா 7 விண்கலம் 1970 ஆகஸ்ட் 17ஆம் தேதி கஜகிஸ்தானின் காஸ்மோட்ரோம் பகுதியிலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது. சுமார் 4 மாத பயணத்திற்கு பின் 1970 டிசம்பர் 15 அன்று வெனேரா 7 வீனஸ் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கி தரவுகளை பூமிக்கு அனுப்ப தொடங்கியது. சுமார் 23 நிமிடங்கள் மட்டுமே செயல்பட்ட வெனேரா 7 வீனஸ் கிரகத்தின் மேற்பரப்பு வெப்பநிலை 465 டிகிரி சி என உறுதி செய்தது. வளிமண்டல அழுத்தம் பூமியை விட 90 மடங்கு அதிகம் என்றும் தெரிய வந்தது. இதற்கு முன்பு எந்த விண்கலமும் வேறு கோளின் மேற்பரப்பிலிருந்து நேரடி தகவலை அனுப்பியதில்லை என்பதால் சந்திரனை அடைந்த அமெரிக்காவின் சாதனையுடன் போட்டியிட்ட சோவியத் யூனியன் விண்வெளி ஆராய்ச்சியில் மீண்டும் தனது முன்னணியை நிலைநிறுத்தியது. 1970இல் வெனேரா 7 நிகழ்த்திய சாதனை மனித ஆர்வமும் அறிவியல் ஆராய்ச்சியும் எவ்வளவு வியப்பூட்டும் நிலைக்கு செல்லக்கூடும் என்பதை எடுத்து காட்டியது.